ஹலோ பேஸ் இப்போ நான் பார்ப்பது செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பாருங்க உலகத்துல இப்படிலாம் முட்டாள்கள் இருப்பாங்க அப்படின்னு கூட நீங்க வந்து அதிர்ச்சி அடையலாம். அப்படிதான் இங்க ஒரு சில விஷயம்லாம் நடக்குது. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல எப்படி வந்துருக்கிட்டு மரத்துல பெல்ட் கட்டி எப்படி வந்துருக்கு பாருங்க. வண்டி பக்கமே சரிஞ்சிச்சு. கிளாஸ் அடிக்கி அது மேல வந்து ஒயினை வந்து ஊத்துறாங்க. அப்படி ஊத்தும் போது என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஒரு ஒயின் மட்டும் ஒண்ணு மட்டும் நொடிச்சது, டோட்டலாவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒருத்தர் பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர்ல அப்படி நின்று இருக்காரு. ஒரு பெரிய ரேக்கு அப்படி வந்து விழுது பாருங்க. இது இவ்வளவு பரவாயில்ல, பக்கத்துல இன்னொரு ரேக் பயங்கரமா வந்து விழ பாக்குது. எவ்வளவு ட்ரை பண்றாரு, ஆனாலும் அவரால் முடியல. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, ரிவ்யூ ஒரு பொருளை பத்தி பொருளை எடுக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, ஒருத்தன் வந்து பெரிய ஒரு கொடை வச்சு கட்டையை வந்து உடைக்கிறாரு. கார் மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. இங்க ஒரு பெரிய ஒரு லாரி ஒன்று வருது. ஆனா வந்த வேகத்துல என்ன நடக்குது பாருங்க, டோட்டலாவே அப்படி வந்து சரிஞ்சிடுது. அதே போலதாங்க ஒரு பெரிய ஒரு வண்டியில இருந்து மீன் வந்து இறக்குறாங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்குது பாருங்க, டோட்டலாவே கீழே வந்துருது. கப்பல்லாம் பார்த்திருப்போம், பெரிய பெரிய கப்பல்ல எப்படிலாம் பார்சல் வந்து பண்ணுவாங்கட்டு. அதே போலதான் இங்க ஒரு கப்பல் வந்து எப்படி வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. எத்தனை கண்டெய்னர் டோட்டலாவே எப்படி சரிஞ்சிருக்கு பாருங்க. அதே போல இவரு பாருங்க வளைய போறாரு. அவருக்கே வந்து வளைய போட்டுக்கிறாரு. அதுக்கு இந்த வழியா பாருங்க, பெரிய ஒரு லாரி வந்து வந்துருக்கு. அந்த லாரி வந்து என்ன நடக்குது பாருங்க. பண்ணிட்டு கீழே இறங்குறாரு. அடுத்த செகண்டே அந்த லாரி எப்படி வந்து கீழே வந்து பிடிச்சு பாருங்க. அதே போல இங்க ஒருத்தர் பெரிய ஒரு ஹாமர் வச்சு இந்த கட்டையை வந்து தட்டுறாரு. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. இன்னொருத்தர் வந்துட்டு தட்டுறாரு, டோட்டலா போயிடுச்சு. அதே போல ஒருத்தர் பெரிய ஒரு ஐஸ் பாறை வீடு ஃபுல்லா வந்துருக்குது. ஆனா தள்ளிலாம் நினைக்கிறாரு. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க, டோட்டலாவே எல்லா ஐஸ் கட்டியும் அப்படியே கீழே விழுந்துருது. இந்த வீடியோ பாருங்க, பெரிய கிரேனை வச்சு இது வந்து லைட்டா தட்டுறாங்க. ஆனா நடக்கிறது மட்டும் பாருங்க. டோட்டலா கீழே விழ போகுது. டிரைவர் எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஓடாது பாருங்க. கொஞ்சம் எச்சரிக்கை இல்லைனாலும் நம்ம டோட்டலாவே வந்து பிரச்சனை ஆயிடும். அதே போல அங்க ஒருத்தர் மேரேஜுக்கு கேக் கட்டுறதுக்காக ஒருத்தர் வந்து வச்சு வராரு. இந்த வீடியோ பாருங்க, இப்பதான் ரோடு போட்டு போறாங்க. ஆனாலும் அந்த கார் வந்து எப்படி வந்து வருது பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, போர் கிளிப்ல இருந்து மருந்து பாட்டில இறக்குறாங்க. ஆனா இறக்குற அடுத்த நிமிஷமே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க, ஒரு விமானத்துல 2 விமானிங்க வந்து என்ன பண்றாங்கன்ட்டு அவங்களால வந்து ஏற முடியல. எப்படி வந்து ஏறாங்க பாருங்க. இந்த பைக்ல ஜாமான்லாம் அடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெட்டி விழுந்துருச்சு. ஆனா வண்டி என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த வீடியோல ஒரு கிரேன் வந்து எப்படி நிக்குது பாருங்க. அதே ஒருத்தர் பாருங்க, இங்க வந்து பெரிய இடத்த போட்டுருக்காங்க பாருங்க. ரோட்லாவே எழுதிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல எப்படி இருந்திருக்குன்ட்டு பெரிய ஒரு வாகனம் அப்படியே மூவ் ஆகுது. இதை பார்த்து அதிர்ச்சியானவரு மூவ் ஆகுதுன்ட்டு அவர் கீழே இறங்கி அதை வந்து தேங்குறாரு. ஆனாலும் அடுத்த நிமிஷமே போர் கிளிப் விட்டுட்டு நின்றுது. இப்ப போர் கிளிப்ல போய் ஏறிட்டு திரும்ப வந்து ஆன் பண்றாரு. திரும்பவும் அந்த வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இந்த நடு ரோட்ல வந்து ஸ்டாப்னு வந்து எழுதிருக்காரு. மேல வந்து எழுதிருக்காங்க. ஆனா கீழே பயங்கரமா ஸ்டாப்னு எழுதிருக்காரு. அதே போல ஒருத்தர் பாருங்க,
இவர் வந்து முடி அழகா ட்ரிம் பண்ற அப்படின்ட்டு என்ன பண்றாருன்ட்டு மிஷினை வச்சு அழகா வந்து இருக்கிறாரு. டோட்டலாவே முடி வந்து எடுத்துட்டாங்க. இப்ப வேற வழியில மொட்டை அடிச்சுதான் அவனுட்டு மொட்டை அடிச்சுட்டாங்க. இந்த வீடியோ பாருங்க எப்படி தண்ணி வந்து ஓடுதுன்ட்டு. ஆனா தண்ணி ஹோல்ல விழுந்து எந்த பக்கம் வருதுன்னு பாருங்க. இங்க ஒருத்தர் பாருங்க பேப்பர்லாம் உள்ள இருக்குது. அதுல சேர்த்துட்டு இவரையும் சேர்த்துட்டு உள்ள வந்து போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, இங்க ஒரு ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல டியூப் லைட்ல இடிச்சு டோட்டலா காலி ஆயிடுச்சு. இங்க ஒருத்தர் பாருங்க எப்படி வந்துருக்கான்ட்டு டேப் வந்து எடுத்துட்டு வராரு. கரடியை பார்த்தோன்னே பயங்கர ஒரு அதிர்ச்சி, தெரிச்சு வராரு. அந்த கரடி வந்து வேகமா வருது. ஆனா நான் வந்து ஆளுதான் கரடி இல்லை அப்படின்னு எவ்வளவு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கேட்காம அவர் எப்படி தெரிச்சு வராரு பாருங்க. அவர் ஓனர் நிக்கவே இல்லை. முக்கியமா திரும்பி கூட பார்க்கலன்னா பாத்துங்க. கொஞ்சம் தூரம் கழிச்சு திரும்பவும் வந்து ஓடிட்டே வந்திருக்காரு. இங்க ஒருத்தவங்க பாருங்க 2 பெரிய சீட்டி வந்து போட்டிருக்காங்க. ஆனா அந்த சீட்டி வந்து கொஞ்சம் கூட மூவே ஆகல. இப்ப என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நேரம் வச்சு அடிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து போற மாதிரியே தெரியல. கேரட் வந்து என்ன பண்றாங்க பாருங்க. வச்சு அடுத்த நிமிஷமே எவ்வளவு பயங்கரமா போயிடுச்சுன்னு. அப்படி இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல என்ன அறிவு இருந்தா டயர் வந்து எப்படி வந்து மாத்திருப்பாங்க பாருங்க. இந்த வீடியோ பாருங்க. ஒரு லிப்ட்ல வந்து ஒரு பொருள் வந்து இருக்கிறாங்க. அப்படி கீழே போயிடுச்சு. அதே போல இங்க வந்து கார் வாஷ் பண்ணும் போது கார் ஓனர் வந்து உள்ள கண்ணாடி வந்து ஓபன் பண்றாரு. டோட்டலாவே உள்ள வந்து போயிடுது. அதே போல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல வண்டியில குப்பை தள்ளிட்டு போறாங்க. ஆனாலும் அடுத்த நிமிஷம் நடக்குது பாருங்க. ரோடு வந்து போட்டுருக்காங்க. அப்ப அவர் குனிஞ்சிட்டு இருக்கும் போது எப்படி கிரேன் வந்து அவர் அடிச்சு சாத்துது பாருங்க. அவங்க ஒருத்தர் பாருங்க பெரிய ஒரு கட்டிங் மிஷின் வச்சு ஃப்ரேம் வந்து கட் பண்றாரு. கட் பண்ண அந்த மிஷினோட ஒயரையும் சேர்த்து கட் பண்ணிட்டாரு. அவர் இந்த வீடியோ பாருங்க பெரிய ஒரு கிரேனு எப்படி வந்து ஒரு காட்டுல வந்து போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த வீடியோல பெரிய ஒரு மரம் நிக்குது. அந்த மரத்தை வந்து வெட்டி சாய்க்கிறாங்க. ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க. அதே வந்து வீடியோ பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம ஐஸ்கிரீம் வந்து இப்படிலாம் ஏமாத்தி கொடுப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தர் அதே போல நினைச்சிட்டு தான் இவர் வந்து கொடுக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த சிறுவனை பாருங்க அப்படியே டோட்டலாவே கைவிட்டுதான் ஒரு நிமிஷம் அசைய முடியல. வீடியோ பாருங்க. ஒருத்தர் பைக் வந்து எங்க நிப்பாட்டிட்டு உள்ள வந்து போறாரு. ஆனா பைக் டோட்டலாவே கடலுக்கடியில போயிடுது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க ஒரு சின்ன ஒரு கட்டி எடுத்து விட்டு எறிகிறாரு. ஆனா அடுத்த செகண்ட் அவருடைய விளைவு எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அந்த ஐஸ் கட்டி டோட்டலாவே விழுந்து பெரிய ஒரு ரேக்ல வயர் போயிட்டு இருக்கிற மொத்த வயருமே கீழே விழுது. அதே போல இதை பாருங்க. அதே போல தாங்க ஒருத்தர் பால் காய்ச்சிட்டு இருக்காரு. காய்ச்சிட்டே இருக்கும் போது பொங்கி வந்துச்சு. இப்ப அதிர்ச்சி செஞ்சவர் என்ன பண்ண தெரியாம பால் வந்து எழுறாரு. ஆனா அடுத்த செகண்டே ஃபேன் எல்லாம் புடிங்கிட்டு விழுந்து பயங்கரமான ஒரு ஆபத்து வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. டைல்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது கரெக்டா அளவு எடுத்து பயங்கரமா வந்து கட் பண்ணுவாங்க. அதே போல இங்க ஒருத்தர் அளவு எடுத்துருக்காரு. அளவு எடுத்து எப்படிலாம் வந்து வைக்கிறது ட்ரை பண்றாரு. ஏடான்னு பார்த்தா தலைகீழ வந்து வைக்கிற மாதிரி இருக்கு. அதே போல அந்த வீடியோ பாருங்க. நம்ம வந்து கட்டையை வந்து ரோட்ல இருந்து இறக்க சொன்னா இவர் வந்து எங்க இருக்கிறாரு பாருங்க. ரோட்ல கொட்டுறன்ட்டு டைல வந்து தூக்குறாரு. டோட்டலா எல்லாமே கீழே போயிடுது.